இது விதின்னு சொல்கிறதா, இது ஆக்ஷன்னு சொல்கிறதா, இந்த மரணத்தை எப்படி ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கோயில் போல ஃபிட்னஸான சாங்கு அதான் அது நேஷனல் அவார்டு வரைக்குமே அது கிடச்சது. இப்போ இளையராஜாட்ட ஒரு தனித்துவம் இருக்குது, யாருமே அதை அப்படியே காப்பி பண்ணிட முடியாது. அதுதான் யூனிக்னு சொல்கிறது. அவங்கவுங்களுக்கு அது ஒரு தனி கடவுளோட கிஃப்ட். அது அந்த பாட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார்? எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, குயிக்காக அவங்க எப்படின்னா குயிக்காக அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இது எடுத்துக்கல, அவங்கெல்லாம் அப்படி கேட்டோடனே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டியூன். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு எஸ்பியை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ, எப்படி ஒரு சொர்ணலதாவை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ, எப்படி ஒரு பாரதியாரை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ, அந்த மாதிரி பாட்டுக்கு ஒரு பாரதி, இசைக்கு ஒரு இளையராஜா மாதிரி அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதை அடிக்கடி கேட்பேன். அது ராஜா சார் பொண்ணுக்காகவே போட்ட பாட்டு மாரி நான் ஃபீல் பண்ணி கேட்பேன். தமிழ் மக்கள் இன்னும் கூட அவங்கள பெருசாக கொண்டாடி இருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இருக்கா? ஒரு யூனிக் வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ். அதை நம்ம இப்போ இழந்துட்டவங்க கூட மிகப்பெரிய அது வருத்தமாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் பரணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் தொடக்கத்திலே மிக முக்கியமான ஒருவர் விஜயகாந்த் அவர்களை நம்ம இழந்திருந்தோம். இப்போ நேற்று மதியம் சாயந்தரம் இன்னொரு செய்தி வருது. இளையராஜாவுடைய மகள் பவதாரணி உயிரிழந்த செய்தி. அந்த செய்தியை கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அதான் நான் நினச்சே பார்க்கல உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்தது நான் கேள்விப்படலை. நம்ம ட்ராக் வேறு, நம்ம பாட்டுக்கு இது பண்ணிட்டுருக்கோம், அவங்க ட்ராக் வேறு. பட் எந்த இதுவும் இல்லை. அப்பாட்ட தான் பேசுவேன், கங்காவரம் அப்பாட்ட தான் பேசுவேன். பட் இதை பற்றினா அவன் ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசினதில்லை. பட் அவர்கிட்ட நம்ம யூனியன் விஷயம் அந்த விஷயம்லாம் பேசுவோம். அந்த மாதிரி பேசியிருந்தேன். இப்போ நேற்று திடீர்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு நெஞ்சே வெயிட் ஆன மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ரிலாக்ஸ் ஆனேன். அந்த மாதிரி இருந்தேன். அந்த செய்தியை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சின்ன வயசு. இப்போ என் மியூசிக்லேயே பாடியிருக்காங்க, நல்லா பேசுவாங்க என்கிட்ட. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ நான் இடையில ஒரு பாபா ஆல்பம் பண்ணேன், அது கூட பாடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல. எப்போ சார்? எந்த மந்த்? ஒரு பாபா ஆல்பம் ஒரு 2 months பிஃபோர் பண்ணேன். அப்போ கூட ட்ரை பண்ணேன், ஏதோ சரியான இது கிடைக்கல. அதனால அப்படியே விட்டுட்டேன், வேற ஒருத்தரை பாட வச்சுட்டேன். அது ஏன்னா அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும், ஒரு யூனிக்கான வாய்ஸ், ஒரு தனி வாய்ஸு. மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ அந்த உசுரை திருடி போரா ஒருத்தின் ஒரு பாட்டு, கொஞ்சம் மேல் கொஞ்சம் மலையில் ஸ்ரீராம் பார்த்த சாரதியும் பவதாரணி பாடினது, உங்கள் இசையில், ஏன் இசையில் பாடினது பாடியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் ஒரு யூனிக்கான தனி வாய்ஸு, மிகப்பெரிய வாய்ஸு. இதான் சார், அதை பற்றி நான் தனியாக பேசலாம் அப்படிங்க. இப்போ இளையராஜா அப்படின்றவர் ஒரு பெரிய பிம்பம் சார். அதே மாதிரி அவங்களுடைய மகன் கார்த்திக் ராஜா, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா வரைக்கும் இது மாதிரி பெரிய பிம்பங்கள் எல்லாமே இருக்காங்கல்ல சார். அவங்க மத்தியில் பவதாரணியோட எழுச்சி அப்படின்றது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இசைத்துறையில இருந்து? இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸு. அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணலாம், இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணலாம். கார்த்திக் ராஜா தனியாக பண்ணலாம், எல்லாருமே தனித்தனி தான். அவங்க ராஜா சார் தனியாக பண்ணிட்டாரு. இப்படி யாருக்கும் இந்த இசையில் மிகப்பெரிய அவங்கவுங்க டேலண்ட்டு தான். அது யாரும் இன்னொருத்தர் டேலண்ட்டு ராஜா சார்ட்டேருந்து கொஞ்சம் டேலண்ட்டை கடன் வாங்கியெல்லாம் பண்ண முடியாது. அது அவர் டேலண்ட்டு, அவர் பசங்களோட டேலண்ட்டு பசங்க. யாரும் படிப்பையும் இந்த ஞானத்தையும் பங்கு போட்டெல்லாம் தர முடியாது. அவங்கவுங்க தான் அதை அந்த லைம் லைட் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா சார்? லைம் லைட்டு கிடைக்கும். இப்போ பரணி இருக்குன்னா பரணியோட பையனுக்கு ஒரு லைம் லைட்டு கிடைக்கலாம், மியூசிக் டைரக்டரோட பையன்ட்டு. பட் அது கிடைச்சா கூட அவன் சைன் ஆகுறது, அவனுக்கு ஒரு தனி விஷயம், தனி டேலண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் அவங்களுக்கு. எப்படியா இருந்தாலும் மக்கள் கடைசியில் தனி டேலண்ட் தான் நிற்க போகுது. ஏன்னா என்ன பண்ணாலும் இப்போ ராஜா சார் தான் இது வரைக்கும் கிங் ஆஃப் த கிங்கு நம்ம சொல்கிறோம். அவங்க பசங்க எவ்வளோ தான் இதை விட தாண்டி பண்ணினா கூட அவரோட அந்த காலகட்டம், அவரோட அந்த டூரேஷன், அவரோட அந்த உழைப்பு யாருமே அவங்க பசங்களாலே முறியடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அது யுவன் சங்கர் ராஜா இன்னும் ஒரு 500 படங்கள் 1000 படங்கள் கூட பண்ணட்டும். பட் ராஜா சார் அவரு கிங் ஆஃப் த கிங்கு. உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தனிப்பட்ட டேலண்ட். அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது ஒரு இசை ஞானத்தை இன்னொரு பையன் என்னோட ஞானத்தை என் பையன் பங்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை விட அதிக பவர்ஃபுல்லாக கூட வரலாம், அது வேறு விஷயம்.
பட்டு அவங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க. ராஜா சாரோட இந்த ஒட்டுமொத்த இசை அந்த ரூட் அந்த சாம்ராஜ்யத்தை பார்க்கக்குள்ள அவரோட மியூசிக்கை யாரும் வந்து பீட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு என்ன ஃபீலிங்ஸு, ஒரு பிறப்பாக இருக்கட்டும், ஒரு இறப்பாக இருக்கட்டும், ஒரு நியூ இயராக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், இப்படி எல்லா நாட்களுக்கும் அவரோட பாடல் தான் வந்து இடம்பெறுது. இப்போ நியூ இயர்னா இளமை இதை போடுறாங்க, பட் பொங்கல்னா அந்த பாட்டு போடுறாங்க. தேவர் மகளோட பாட்டு தூக்கத்துக்கும் போட்டிருக்காருன்ற மாதிரி. ஆமா, தூக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே போட்டிருக்காரு. சரி, இப்ப உங்களுடைய காலகட்டங்கள்ல சார் நிறைய பாடுறவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஹரிகரன் எல்லாம் பீக்ல இருந்திருக்காங்க, சுஜாதா பீக்ல இருந்திருக்காங்க, அந்த சமயத்துல சித்ரா, அது மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கப்ப பவதாரணி தான் இந்த படத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு புள்ளியில வந்து பவதாரணி இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு உங்க படத்துல எப்படி அவங்க வந்தாங்க சார்? இல்ல, அவங்க வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ். அவங்க வாய்ஸ் மாதிரி யாரும் அப்படியே செலக்ட் பண்ணி பாட முடியாது. ஏன்னா சொர்ணலதா எப்படி ஒரு தனித்துவம் வந்துச்சு வாய்ஸு, சொர்ணலதா வாய்ஸ் மாதிரியே இன்னொருத்த பாடுறதுங்கிறது சொர்ணலதா மட்டும்தான் பாட முடியும். அந்த மாதிரி ஒரு தனித்துவம். இப்போ நிறைய பேர் பாடுவாங்க, பல சாயலில் இருக்கும். அது ஒரு 50% அவங்க மாதிரி பாடுறாங்க, ஒரு 50% இவங்க மாதிரி பாடுறாங்க அப்படின்னு வந்து இது படுத்த முடியும், வருஷப்படுத்த முடியும். சில பேர் வாய்ஸ் தனியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு தனித்துவ வாய்ஸ் தான் பவதாரணி, சொர்ணலதா. அவங்கெல்லாம் எப்படி ஜானகியம்மா வாய்ஸ் ஒரு தனித்துவம் இருக்கோ, சுசிலாமா வாய்ஸ் ஒரு தனித்துவம் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு தனித்துவ வாய்ஸ் சித்ராமா வாய்ஸ். எல்லாருமே வாய்ஸுங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு. அது வந்து பவதாரணிக்கு கிடைச்சிருந்தது. ஒரு யூனிக் வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ். அதை நம்ம இப்போ இழந்துட்டவங்க கூட மிகப்பெரிய அது வருத்தமாக இருக்குது. எப்படி சார் அவங்க உங்க படத்துல எப்படி சார் வந்தாங்க? இந்த பாட்டை இவங்க தான் பாடணும் அப்படின்ற அந்த முடிவு கேட்பாங்க. இல்லை, அதை நான் கம்போஸ் பண்ணக்குள்ளே டேரக்டர் நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து மேல் வந்து ஸ்ரீராம் பார்த்தது ஃபீமல் அப்படி பேசிகிட்டுக்குள்ளே இதுக்கு பவதாரணி இருக்கட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் டேரக்டரும் ஓகே, அவங்க வாய்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பவதாரணி தான் இருந்தாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணது. அது வந்து பாடக்குள்ளே அவங்க சில சம்பவங்கள் நடந்தது, அது எனக்கு மறக்க முடியாது. வந்து பாடினாங்க, பாடிட்டு குயிக்காக பாடிட்டாங்க, உடனே கேட்ச் பண்ணிட்டாங்க. உசுர திருடி போறா ஒருத்தி என் உள்ளுக்குள்ள விளக்க பொருத்தி. அவரே எழுதுனது, ஏகாதசி எழுதுனது, அவரே டைரக்டர். ரொம்ப நல்லா இருக்கும், லைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அவங்க வாய்ஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அந்த பிளேஸ் எல்லாம் போகல, அப்படி நல்லா பாடி கொடுத்தாங்க. பாடிட்டு வெளில வந்து பேசிட்டு கூட சொன்னாங்க, அப்பாவோட இதெல்லாம் 25th இயர் ஆனுவல்லாம் கொண்டாடுறோம் அப்பா சினிமாவுக்கு வந்து, அது கண்டிப்பாக வர்றீங்க அதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. வந்து கண்டிப்பாக வர்றாங்க அப்படிலாம் பேசணும். அந்த பாட்டு நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார்? ஆமாம். இல்லை, எந்த மியூசிக் எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, குயிக்காக அவங்க வந்து எப்படின்னா குயிக்காக அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இது எடுத்துக்கல. சில பேருக்கு சில டியூன் பிளேஸ் சொல்கிற வரைக்குமே ரொம்ப அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அவங்கெல்லாம் அப்படி கேட்டோடனே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டியூன். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை 2 தடவை கேட்டாங்க, ஓகே நான் பாடுறேன் சார் அப்படின்னு பாடிட்டாங்க. இப்போ ஒரு இளையராஜா மாதிரியான ஒரு பெரிய இசையமைப்பாளர், பெரிய ஆளுமையோட மகளாக இருக்கிறப்ப அவங்க எப்படி சார் உங்களை மாதிரி மியூசிக் வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளருக்கு அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க சார்? இப்போ ஒரு சிலருக்குலாம் அந்த ஆட்டிடியூட் அப்படின்றதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறப்ப அவங்க ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன், ரொம்ப எளிமையாக பேசுவாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. உங்களுக்கு பர்சனல் அனுபவம் எப்படி? இல்லை, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். அவங்க ஃபேமிலியில் வந்து யுவனாக இருக்கட்டும், பவதாரணியாக இருக்கட்டும், எல்லாருமே கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், யாரும் பெரிய எளிமையாக எல்லாம் பேசக்கூடிய அந்த இதில் தான் இருக்காங்க, அந்த வேவ் லென்த்தில் தான் இருக்காங்க. அதுபோல் தான் பவதாரணியும் ரொம்ப நம்ம வந்து ஒரு, அதாவது ராஜா சாரை எல்லாருமே அவங்க கூட எல்லாருமே குருவாக பார்த்தவங்க தான். எல்லாருமே அப்பாவாக இருந்தால் கூட அவரோட இசைக்கு நம்மளாம் ஈடு கிடையாது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே, அவங்க பசங்க எல்லாருக்குமே தெரியும் அது. ஏன்னா அவர் ஒரு முனை சார். அவர் எப்படி ஒரு பீத்தோவன் மொசாட்டு போன இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கவர். அவரோட ஒரு தனித்துவம் இந்த பிறவியில் அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் கொடுத்து இவ்வளோ பெரிய ரீச் பண்ணி அவரோட பிறப்பே இதுக்காக இசைக்காக அவர் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நிறைய முறை உணர்ந்திருக்கு இளையராஜா பொறுத்தளவில். பவதாரணி அவர்கள் பாடிய பாடல்ல உங்களுக்கு நினைவுக்கு வர ஒரு பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா? நீங்க நிறைய பாட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த
தவிக்கிறேன்னு பாடியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மயில் போல பொண்ணு ஒன்று அந்த சாங்கு. மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற அந்த பாட்டு வந்து நிறைய பேர்த்த கவர்ந்த ஒரு பாடல் சார். இப்ப கூட பவதாரணி அவர்கள் அடையாளப்படுத்துறப்ப இளையராஜாவோட மகள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அடையாளப்படுத்தாங்களோ அதை விட இந்த மயில் போல பொண்ணு ஒண்ணு பாட்டு, ஒளியிலே தெரிவது தேவதையாவின் அழகி படத்துல பாடி, இந்த 2 பாட்டு வந்து அவங்களை நிறைய மக்களை வந்து சென்றடைய வச்சுச்சு. எங்களுக்காக அந்த மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடணும். ஃபுல் லிரிக்ஸ் தெரியாது, அது பாரதியார் பாரதி படம். மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல மாட்டு ஒன்று, ஏதோ ஒன்று சம்திங் இந்த மாதிரி லிரிக்ஸ் வரும். அது நல்லா பாடியிருப்பாங்க. அவங்க வாய்ஸுக்கு அது பயங்கர ஃபிட்னஸான சாங்கு. அதான் அது நேஷனல் அவார்டு வரைக்குமே அது கிடச்சது. ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. அப்புறம் எனக்கு அடிக்கடிலாம் தோன்ற பாட்டு என்னன்னாக்கா, நான் வந்து ராஜா சார் மியூசிக் பண்ணேன். ராஜா பொன்னே அடிவாடி அம்மா தன தானன்ன 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 அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அதை அடிக்கடி கேட்பேன். அது வந்து ராஜா சார் பொண்ணுக்காகவே போட்ட பாட்டு மாரி நான் ஃபீல் பண்ணி கேட்பேன் அந்த சாங்கு. சார் இப்போ நீங்கள் அதை ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூனிக்னஸ்ன்னு சொல்லுவீங்களா சார்? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஸ்வர்ணலதாக்கு ஒரு யூனிக் இருக்குது, சித்ராமாவுக்கு ஒரு யூனிக் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பவதாரணி அவர்களுக்கு ஒரு யூனிக்னஸ் நீங்கள் என்ன சார் அந்த வாய்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சார்? அந்த ஈரம் அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஒரு வாய்ஸ் மாரி ஒரு தனித்துவம் இருந்தாலே அது யூனிக்கு தான். அது ஒரு தனித்துவம்னா பரணிக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது, அது யாருமே வந்து காப்பி பண்ண முடியாது. இப்போ இளையராஜாட்ட ஒரு தனித்துவம் இருக்குது, யாருமே அதை அப்படியே காப்பி பண்ணிட முடியாது. அதுதான் யூனிக்னு சொல்கிறது. அவங்கவுங்களுக்கு அது ஒரு தனி கடவுளோட கிஃப்ட் அது. இவங்களுக்கு இப்போ ஜமுனா ராணியும் மெல்லிஸான வாய்ஸ் தான் அந்த காலத்தில். இப்போ சைலஜா அம்மாவும் கொஞ்சம் மெல்லிஸான வாய்ஸ் தான். ஆனால் அதில் ஒரு யூனிக் இருந்தது அவங்க வாய்ஸ்லலாம், ஒரு தனித்துவம் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் பவதாரணி வாய்ஸும் ஒரு தனித்துவம். மெல்லிஸாக இருந்தால் கூட வாய்ஸ் அவ்வளோ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிக் இருக்கும். பட் வாய்ஸுங்கிறது இசைங்கிறது எல்லாமே நம்ம சும்மா வந்து கற்றுக்கிட்டு, ஏன்னா நான் நிறைய முறை சில இதுக்கெல்லாம் போயிருக்கேன், சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம். மியூசிக்கை யாருமே வந்து ஒரு பயங்கர காசு கொடுத்தோ ஒரு பயங்கர இது பண்ணியோ மியூசிக்கெல்லாம் வாங்கிட முடியாது. மியூசிக்குங்கிறது தனியாக அது பிளட்டு உணர்வு அதில் வரக்கூடியது, அது ஞானம். அது ஞானத்தை யாருமே வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்கிட முடியாது. அது கடவுளாக கொடுக்குற கிஃப்ட்டு. அது மாதிரி தான் அதுக்கு யாருமே இந்த உலகத்தில் ஞானத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கிட முடியாதுங்கிறது எல்லாருமே, எனக்கும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நேற்றுலேருந்து அவங்க பவதாரணி அவர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்ததுலேருந்து நிறைய சமூக வலைதளங்களில் போடுறது வந்து தயவு செஞ்சு இது வந்து ஒரு தவறான செய்தியாக இருக்கணும், அவங்களுக்கு வயசு கூட 47 வயசு தானே ஆச்சு, எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வாசகங்கள் பார்க்குறப்ப இன்னொருத்தர் தான் அவங்க வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான சிங்கர். அவங்க வந்து நிறைய பாடல்கள் பண்ணாலும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் அவங்களுக்கு நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இளையராஜா அவருடைய புகழும் யுவன் சங்கர் ராஜாவுடைய புகழும் பவதாரணி அவர்களை மழுங்கடிக்க வச்சுச்சா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இளையராஜாவுக்கு பொண்ணா பிறந்து இவ்வளவு பாடுனதே, இவ்வளோ ஒரு ஞானம் இருந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ராஜா சாருக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்கு, எல்லாருக்குமே அந்த ஞானம் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு தனி டேலண்ட்டை வச்சு அவங்கவுங்க வந்து பண்ணுறது உண்மையிலே அது பெரிய, நம்மளாம் அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அதில் பவதாரணி அடைய வேண்டிய இடம்னா அவங்க அதுக்கான அதிக முயற்சிகள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒன்று சூழ்நிலை வந்து இன்னும் ஒன்று வந்து அவங்க வீட்டில் யார் பண்ணாலும் கிங் ஆஃப் த கிங் ராஜா சார் தானே இருக்காரு. இல்லை சார், அதனால கேட்குறேன், அந்த புகழ் வந்து இவங்களை வெளியே தெரியாமல் விட்டுருச்சோ அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படியே சொல்லிட முடியாது, இருந்தாலும் அதுவே காரணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கோடு போட்டோம்னா பெரிய கோடுக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு, இந்த பெரிய கோடு தான் பெரிய அளவில் தெரியும், சின்ன கோடு என்ன தான் நம்ம பண்ணாலும் அது சின்ன கோடு தான். அந்த மாதிரி தான். ஏன்னா ராஜா சாரோட பயணம் இசைக்கு வந்து ஒரு 40 வருஷம், கிட்டத்தட்ட 40-45 வருஷம், 50 வருஷம் இமயமலை அளவுக்கு 50 வருஷம் மட்டும் ஆண்டுட்டார் சினிபுல்கிட்ட. அவர் அந்த 50 வருஷம் இன்னொரு மனுஷனுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. எப்படி ஒரு எஸ்பியை வந்து திருப்பி வந்து ஈடு செய்ய முடியாதோ, எப்படி ஒரு சொர்ணலதாவை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ, எப்படி ஒரு பாரதியாரை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ, அந்த மாதிரி வந்து பாட்டுக்கு ஒரு பாரதி, இசைக்கு ஒரு இளையராஜா மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்கு மக்களோட மனசில் அவருக்கு கிடைச்ச டைமு, அவருக்கு கிடைச்ச டைரக்டருங்க, அவருக்கு கிடைச்ச காலங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ பவதாரணியை பொறுத்த வரைக்கும் கூட இன்னும் கூட அவங்களுக்கு கூடுதலான படங்கள் பாடி, இன்னும் கூடுதலான படங்களுக்கு வந்து அவங்க இசையமைச்சு 10 படங்கள் இசையமைச்சிருக்காங்க சார். 10 படங்களுக்கு மேலே இன்னும் கூட அதிக கூடுதலாக படங்கள் இசையமைச்சிருந்திருக்கலாமோ, தமிழ் மக்கள் இன்னும் கூட அவங்கள பெருசாக கொண்டாடி இருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இருக்கா? இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல.
பட் அது பர்சனலாக நான் அதை கேட்கல அவங்கள்ட்டையும். பட் ஒரு படம் அவங்க பண்ணாங்க. அந்த படமே பண்ணிவிட்டு ரீரெக்கார்டிங் நான் பண்ண அவங்க பண்ண படம். அந்த படத்து பேர் பொம்மின்ட்டு ஒரு படம். அவங்க பண்ணிட்டு என்னமோ அது இது பண்ணாமல் எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. சரி நான் பரணி சார் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கம்பெனியில் கேட்கும். அவங்க லெட்டர் கொடுத்து விட்டாங்க. நான் தான் ரீரெக்கார்டிங் பண்ண அந்த படத்துக்கு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு வச்சுங்களேன். பட் என்னன்னா அவங்களுக்கு சில நேரங்கள் அது இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. ஒரு படம் பண்ணுறது இப்போ நான் ஒரு டைமு கிடைச்ச படமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு என்ன பேர் வருமோ, நமக்கு என்ன நல்லா வருமோ அந்த மாதிரி படங்களை பண்ணுவோம். படம் சும்மா நிறையா வஜான்னு படம் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பட் இந்த மாதிரி மனநிலை கூட இருந்திருக்கலாம். அவ்வளோ பக்காவான படம் பண்ணுவோம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். என்ன மனநிலை இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்களோட பயணமும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகிட்டு, ஆனால் இருந்து வாழ வேண்டியவங்க, நிறைய காலங்கள் வாழ வேண்டியவங்க. அது கொஞ்சம் வயசு 47 வயசுலேயே போனது தான் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் போன உசுரை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடா இது விதின்னு சொல்கிறதா, இது ஆக்ஷன் சொல்கிறதா, இந்த மரணத்தை எப்படி ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. இளையராஜா அவர்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷம் முன்னாடி அவங்க மனைவி ஜீவா அம்மா அவர்கள் உயிரிழந்தாங்க. இப்போ அவருடைய மகள் அவங்க உயிரிழந்த செய்தி. இந்த செய்தி இளையராஜா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சார் இந்த மரணம் அப்படின்றது? இல்லை, அவரை பொறுத்தளவு அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன், மரணத்தை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய புகழ் ஃபேமில் இருக்காங்க சார். அப்படி இருக்கப்ப நான் அவங்கள பற்றி படிக்கிறப்ப இல்லை அவங்கள பற்றி கேள்விப்படுறப்ப அவங்க இளையராஜா அவர்களை தாண்டி சிற்பி அவர்கள் இசையிலையும் உங்கள் இசையிலையும் ஹாரி ஜெயராஜ் இசையில் அநேகன் படத்தில் வரைக்கும் எல்லா படத்துலையும் அவங்க பாடல்கள் பாடியிருக்காங்க. எப்படி சார் அவங்க ஒரு பிம்பத்தில் இருக்காங்க, இவங்க நம்ம கூப்பிடலாமா, கூப்பிட்டா பாடுவாங்களா அப்படின்ற தயக்கமெல்லாம் உங்களுக்கும் இருந்திருக்கும்ல? இல்லை, சிங்கர் அவர்கள் அப்படிதாங்க. சிங்கர் அவர்கள் அவங்க சிங்கர்னு வந்துட்டாங்க. அப்பா மியூசிக்கில் பாடுறாங்க, அடுத்தவங்க மியூசிக் அவங்க வாய்ஸை பயன்படுத்தி தானே எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கும் அதுதானே இருக்கும். அப்பா மியூசிக்கில் மட்டுமே பாடிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு சிங்கர்னா ஒரு அப்பா மியூசிக்கில் பாடிட்டு இருக்க முடியாது. வெளியிலலாம் நிறைய பேர்ட்ட பாடக்குள்ள அது நிறைய ரீச் ஆகும். இன்னொருத்தரோட அனுபவம் கிடைக்கும். அவங்க அப்பாட்ட பாடக்குள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும், இன்னொரு மியூசிக் டேரக்டர் பாடக்குள்ள இன்னொரு அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அவங்க பாடினதுலாம் கரெக்டு தான். அப்படி பாடினது இன்னும் நிறைய பாடியிருக்கணும், இன்னும் நிறைய பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற பாடல், அப்புறம் காற்றில் வரும் கீதமே, கண்ணனை அறிவாயா, ஹரிகரன் அவர்களும் ஸ்ரேயா கோஷால், சாதனா சர்க்கம் நிறைய பேர் சேர்ந்து பாடியிருக்க பாடல் அது. ஒளியிலே பயங்கரமான சார். அந்த 2 பாட்டு ஏதோ ஒரு பாடல் எங்களுக்காக 2 வரிகள் பாட முடியுமா சார்? ஒளியிலே அந்த ரெசுமே சூப்பராகும். தெரிந்தது தேவதையா தேவதையா. மேடையில் ஒரு முறை ஹரிகரன் அவர்கள் இந்த காற்றில் வரும் கீதமே பாடல் பற்றி பேசுகிறப்ப இந்த பாடல் ரொம்ப டஃபஸ்டான ஒரு பாட்டு, இந்த பாட்டு பாடுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த காற்றில் வரும் கீதமே அந்த பாட்டில் அந்த ஓப்பனிங்கில் வரும் ஒரு வாய்ஸ் இருக்குல்ல சார், பவதாரணி அவங்களோட வாய்ஸில் தான் வரும். அது அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலை கொடுக்கும். அந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அந்த சாங் செம சூப்பராக இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அது ஒரு மாதிரி அந்த ராகத்தோட ஜனனி பாட்டு பண்ணார்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் அது இருக்கும். ஜனனி அந்த பண்ணார்ல, அந்த மாதிரி காற்றில் வரும் கீதமே அதனால கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயில் இறகால் அப்படியே வருடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த பாட்டு கேட்கல. பட் அதான் உங்களுக்கு மியூசிக்குங்கிறது சில நேரங்கள் தான் நம்மளோட உணர்வோட பூந்துடும், பிளட்டு நரம்போடு கலந்துடும். சில இசை ரசிக்க வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். இசை அதோட நம்ம கம்போஸ் பண்ணுற மாடுலேஷனை பொறுத்து தான், உணர்வை பொறுத்து தான். இந்த காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயன்ற மாதிரி அவங்களோட இறப்புக்கு நம்மளோட இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் சார். நன்றி. எல்லாம் உள்ள இறைவனே அவங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள முறையினை வேண்டிக்கிறேன். நன்றி.